ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அருமையான சுவையில் சாப்பிட சாப்பிட வேணும்னு கேட்குற அளவுக்கு நம்ம கணவாய் மீன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுடலாம். தாளித்து விட்டதும் ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதில் இஞ்சியோடையும் பூண்டோட வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுடலாம். எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, தீஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறுமையாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம 3 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு எப்போயுமே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கணவாய் ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிடலாம். கணவாய் ஃபிஷ் தலையில் மை மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். உடம்புல நீட்டாக நரம்பு மாதிரி போகும், அதையும் நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் வேணான்னா தோலையும் எடுத்துடலாம். கணவாய் ஃபிஷ் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். மசாலாவில் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தூள். இப்போ இதுக்கு தேவையான கணவாய் மீனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவிலையும் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டதும் இதுக்கு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கணவாய் மீனும் தண்ணி விடும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்டோம். தண்ணி ஊற்றி நம்ம இதை 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன், புளிப்பு சுவைக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லது வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நான் கொதிக்க விட்டு எடுத்துருவேன். இப்போ அருமையான சுவையில் கணவாய் மீன் தொக்கு ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.